காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள். சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கராத்தே செல்வம் தலைமையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு பேக், ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கெட்ச், சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் மற்றும் பெண்களுக்கு புடவை வழங்கும் விழா நடைபெற்றது. நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜவஹர்லால் நேரு நடந்த பாதையில், இந்திரா காந்தி நடந்த பாதையில், தந்தை ராஜீவ் காந்தி நடந்த பாதையில், அருமை அன்னை சோனியா காந்தி நடந்து கொண்டிருக்கும் பாதையில் அரசியலில் கம்பீரமாக நடைபோட ஆரம்பித்தார். யாரு? ராகுல் காந்தி. அவங்க 2004 அரசியலுக்கு வராங்க. அவங்களுடைய பாட்டியும் சுட்டு கொன்னுட்டாங்க. அவங்களுடைய அப்பாவையும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மனித வெடி கரெக்ட் பாம் வச்சு கொன்னுட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2004 தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணாம 2004 அரசியலுக்கு வராரு. யாரு? ராகுல் காந்தி அவர்கள். அந்த சமயத்துல வெளிநாட்டுல இருக்க ஒரு டிவி சேனலுக்கு அவர் பேட்டி தராரு. அந்த டிவி சேனலுக்கு என்ன பேட்டி தராருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா நீங்க என்ன விரும்புறீங்க, இப்ப நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நீங்க மக்களுக்கு என்ன நடக்கணும்னு விரும்புறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஃபாரின் சேனலுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஜாதி மத பாகுபாடுகளை ஒடுக்குவதுதான் என்னுடைய தலையாய கடமை. யாருமே ஜாதி மதம்லாம் பார்க்க கூடாது, எல்லாருமே ஒண்ணு, அனைவரும் சமம் சொல்லிட்டு சொல்றாரு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி. மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக உலகம் போற்றும் உன்னத தலைவர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய 56வது பிறந்த தின நாள் விழாவை
இங்கே சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் தான் அதிகமான இளைஞர்கள், கிட்டத்தட்ட ஒரு 65 விழுக்காடு இளைஞர்கள் களம் பொருந்திய நாடு என்று சொன்னால் இந்தியா. ஆனால் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இளைஞர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இருக்கின்ற ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா மோடி அவருடைய தலைமையில் இருக்கின்ற ஆட்சி இன்னைக்கு வேலையே கொடுக்கல. வேலை கொடுக்காதனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தொடர்ச்சியாக இன்னைக்கு பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றவர் தான் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.